எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் அம்கிரி சுந்தரராஜன். நாராயணியம் பார்க்கலாம். இன்னைக்கு 30வது தசகம் ஸ்ரீ வாமன அவதாரம். இந்திரனால் போரில் கொல்லப்பட்ட போதிலும் சுக்கராச்சாரியருடைய சஞ்சீவினி வித்தையால் மீண்டும் உயிர் பெற்ற பெருமனது படைத்த பெருமைமிக்க பலி சக்கரவர்த்தி விஸ்வஜித் என்னும் வேள்வியை செய்து அதனால் மிக்க ஆற்றல் பெற்று தேவர்கள் அஞ்சி ஓடி ஒளிந்த பின் தங்களுடைய சுதர்சன சக்கரத்திற்கு அஞ்சாது மூவுலகங்களையும் தன்வசமாக்கி கொண்டான். தன் மக்களான தேவர்கள் துன்புறுவதைக் கண்ட அதிதி தேவி வயோவிரதம் என்ற தங்களது வழிபாட்டினை மிக்க பக்தியான மனதோடு 12 நாட்கள் இடைவிடாது செய்தாள். அந்த விரதத்தின் முடிவில் தாங்கள் கூறியபடி தங்களை வணங்கி அதிதியிடம், உங்களுக்கு மகனாக பிறக்கிறேன் என்று நீங்கள் என்னை தரிசனம் செய்து பிறகு அறியாவண்ணம் ரகசியமாக இருக்க வேண்டும் என்றும் கூறி மறைந்தீர்கள். பின்பு தாங்கள் காஷ்யப்பரின் தவத்தால் அதிதி தேவியின் கர்ப்பத்தை அடைந்தீர்கள். பிரம்மதேவர் தங்களை துதித்தார். திருநாராயணருக்குரிய சங்கு சக்கர முதலிய ஆயுதங்களோடு விளங்கும் தெய்வத்தன்மை பொருந்திய திருவுருவோடு கூடிய உங்களை அதிதி தேவி துவாதசியும் திருவோணமும் கூடிய நன்னாளில் பெற்றெடுத்தாள். தேவகணங்கள் ஆனந்தம் பொங்க முரசனை கொட்டி முழக்கிக் கொண்டு புண்ணியம் மிக்க அந்த ஆசிரமத்தில் மலர் மாறி பொழிந்தனர். தாங்கள் அழகிய பிரம்மச்சாரியின் சொரூபத்தை ஜெய ஜெய என்று தாய் தந்தையர் துதிக்க எடுத்துக்கொண்டீர்கள். ஈசனே, தங்கள் தந்தையான காஷ்யப்ப பிரஜாபதி முதலியவர்களால் உபநயனம் செய்விக்கப்பட்டது. தாங்கள் ருத்ராட்ச மாலை, மான்தோல், கிருஷ்ணாஞ்சினம், பாலசதண்டம், மேகலை, கங்கணம் முதலியவற்றை அணிந்து கொண்டு காந்தி படைத்த திருமேனியுடன் பலி சக்கரவர்த்தி அஸ்வமேதம் செய்கின்ற யாகத்திற்கு புறப்பட்டு சென்றீர்கள். பின்பு நிகழவிருக்கும் விஸ்வரூபத்தை ஏய்ந்தவாறு தனது பாரத்தை முன்பே தெரிவிப்பது போல கையில் குடையுடன் அசுரர்களை தண்டிப்பதற்கு அடையாளமாக பலாச தண்டத்தை கையிலேந்தி பலியின் அஸ்வமேத யாகசாலைக்கு சென்றீர்கள். அங்கு சுக்கராச்சாரியார் முதலியவர்கள், இவன் சூரியனா, அக்னியா, அக்னி பகவானா, யோகியான சனத்குமாரனா, இவர் யாராக இருப்பார் என்று ஐயமுற்றனர். தங்களுடைய பேரொளியால் ஒளிக்குன்ற பார்கவரான சுக்கராச்சாரியார் மனதை கவரும்படி தங்களை வேகமாக எதிர்கொண்டு வரவேற்பது கண்டு அசுரகுல மன்னனான மகாபலி பக்தியால் மைசிலித்து உங்களை அணுகி உங்கள் பாத ஸ்ரீபாத தீர்த்தத்தை தன் தலையில் தெளித்து கொண்டார். அசுரனாக இருந்தும் பலி சக்கரவர்த்தி சிவபெருமானே தலையில் வைத்து கொண்டாடத்தக்க அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை பெற்றான் என்றால் அதற்கு காரணம் பிரகலாத குலத்தில் பிறந்தவன் அல்லவா, வேள்விகளை செய்ததினால் அல்லவா, அந்தணர்களிடத்தை கொண்ட பக்தியினால் அல்லவா. பிரபுவான ஸ்ரீ குருவாயூரப்பா, நீ எங்களை காத்தருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து.